அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் பெயரில் மாநிலம் முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடன் மோதலில் ஈடுபட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் நிருபர்களை சந்தித்து மனம் திறந்து பேசுவதாக தெரிவித்திருந்தார். அவர் என்ன சொல்ல போகிறார், அதன் மூலம் அதிமுகவில் என்ன மாதிரியான புயல் வீசப் போகிறது என்ற பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுடன் நடத்த இருந்த கலந்துரையாடல் திடீரென ரத்து செய்யப்பட்டது. இதனால் விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் பாஜகவில் சில சலசலப்புகள் இருப்பதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்த கருத்து தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அண்ணாமலை, நான் அரசியலில் சில விஷயங்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதன், மாற்றம் வேண்டும் என்று நிற்கிறேன். நாம் செய்யக்கூடிய சில வேலைகள் வித்தியாசமாகத்தான் இருக்கும். கட்சி அங்கீகாரம், மரியாதை கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்கள். இதில் சில தலைவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கலாம். பேசுவதற்கு உரிமை உள்ளது. அரசியலில் இருந்தால் 4 பேர் நல்லவன் என்று சொல்லுவார்கள், 4 பேர் கெட்டவன் என்று சொல்லுவார்கள். கெட்டவன் என்று சொல்பவரிடம் நான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் என்னுடைய நேரம் கழிந்துவிடும். இதையெல்லாம் கடந்து செல்வோம். இதற்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை என அண்ணாமலை பதிலளித்திருந்தார். எனவே அண்ணாமலை பாஜக தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாகவே கூறப்படுகிறது. மேலும் இந்த கருத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராகவே உள்ளதாக பார்க்கப்படுகிறது. அதிமுக ஒரு உடைந்த கண்ணாடி, அதை ஒட்ட வைப்பது மிகவும் கடினம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுக்க மாட்டார் என அவர் தெரிவித்தார். அதிமுகவில் அனைவரும் இணைய வேண்டும் என செங்கோட்டையன் நினைப்பது நல்ல விஷயம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற செங்கோட்டையன் முயற்சிக்கு பாஜக வரவேற்பு அளித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னௌஜ் மாவட்டத்தை சேர்ந்தவர் சமாஜ்வாதி தலைவர் கைஷ்கான். கட்சியின் பொருளாளராக இருக்கும் இவர் முன்னாள் எம்பியும் கூட. முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவுக்கு மிகவும் நெருக்கமானவர். நில அபகரிப்பு உள்ளிட்ட 5 கிரிமினல் வழக்குகள் கைஷ்கான் மீது உள்ளன. அதன் காரணமாக அவர் கடந்த ஜூலை 28 முதல் 6 மாதங்களுக்கு கன்னௌஜ் மாவட்டத்திற்குள் நுழையக்கூடாது என்று நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஆனால் தடையை மீறி கைஷ்கான் தனது வீட்டில் இருக்கும் விவரம் போலீசாருக்கு தெரிய வந்தது. உடனடியாக பெரும் படையுடன் அவரது வீட்டிற்கு சென்ற போலீசார் கைஷ்கான் அங்கு இருக்கிறாரா என்று சோதனை நடத்தினர். போலீசாரின் வருகையை எப்படியோ மோப்பம் பிடித்த மிகவும் புத்திசாலித்தனமாக யோசிப்பதாக வீட்டுக்குள் இருக்கும் பரனில் ஏறி ஒளிந்து கொண்டார். வீடு முழுக்க தேடிய போலீசாருக்கு பரன் மீது பச்சை துணி போர்த்தப்பட்டிருப்பது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியது. உடனடியாக அந்த துணியை விலக்கி பார்த்தபோது கைஷ்கான் அங்கு ஒளிந்து கொண்டிருப்பதை கண்டனர். உடனடியாக அவரை கீழே இறக்கி கைது செய்தனர். அதன் பின்னர் உள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை கடுமையாக எச்சரித்து நிபந்தனை ஜாமீனில் நீதிமன்றம் விடுவித்தது. அதிமுகவை ஒரு திராவிட இயக்கம் என்கிற முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரிதும் மதிக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேஜ கூட்டணியில் இருந்து முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து வெளியேறுகின்றனர். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என முக்கிய தலைவர்கள் சொல்கிறார்கள். இதுகுறித்து உங்கள் கருத்து என நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு திருமாவளவன் அளித்த பதிலில், இது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அந்த கட்சிக்கு உள்ளே செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளார்கள். அவர் மனம் திறந்து பேசப் போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் அவர் முழுமையாக மனம் திறக்கவில்லை என்று அவரது பேட்டியில் இருந்து தெரிய வருகிறது. யார் யாரை கட்சியில் இணைக்க வேண்டும் என்று அவர் வெளிப்படையாக சொல்லலாம். என்றாலும் கூட இது அவர்களின் உட்கட்சி விவகாரம். அதிமுக ஒரு திராவிட இயக்கம் என்கிற முறையில் விடுதலை சிறுத்தை கட்சி பெரிதும் மதிக்கிறது என்று திருமாவளவன் கூறினார். பிரபல ஹிந்தி நடிகையான ஷில்பா ஷெட்டி தன் கணவர் ராஜ் குந்த்ராவுடன் மகாராஷ்டிராவின் மும்பையில் வசித்து வருகிறார். இவர்கள் இருவரும் தன்னிடம் பெற்ற 60 கோடி ரூபாயை தராமல் மோசடி செய்ததாக மும்பை போலீசில் தொழிலதிபர் தீபக் கோத்தாரி புகார் அளித்திருந்தார். டீல் டிவி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு 60 கோடி ரூபாய் கடனாக வாங்கிவிட்டு பின்னர் அந்த நிறுவனம் மீது திவால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் புகார் அளித்தார். மேலும் தன்னிடம் வாங்கிய 60 கோடி ரூபாயை வேறு நிறுவனங்களில் ஷில்பா, ராஜ் தம்பதி முதலீடு செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதையடுத்து ஷில்பா ஷெட்டி, அவர் கணவர் குந்த்ரா மீது மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஷில்பா ஷெட்டி, அவர் கணவர் ராஜ் குந்த்ராவுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸை போலீசார் பிறப்பித்துள்ளனர். இருவரும் அடிக்கடி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதால் வழக்கின் விசாரணையை சுமூகமாக நடத்துவதற்கு உதவியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.